தருணம் ரொம்ப 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 அருமையாக இயற்கை சூழலோடு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணுறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க முன்னோர்கள், கடல் தாண்டி போனாலும் கொலசாமி நிழல் தாண்டி போகக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி கொலசாமியோட நிழலில் வந்து நம்ம 5 வீட்டு சுவாமியோட திருக்கோவில் அருள்மிகு சுவாமி சிதம்பரேஸ்வரர் வகையரா செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களுக்கும் முன்னாள் இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய 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 மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப ரொம்ப பெருமை மிகுந்த ஒரு மேடை இது அப்படின்ட்டு சொல்லலாம். சொத்து சுகம் நாடார் சொந்தம் தன்னை நாடார், பொன்னென்றும் நாடார் பொருள் நாடார், தான் பெற்ற அன்னையையும் நாடார் ஆசைதனை நாடார், நாடொன்றே நாடி தன் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடென்றார்னு கிங் மேக்கர் காமராஜர் ஐயா அவர்களை கவியரசர் கண்ணதாசன் அன்னைக்கே வாழ்த்தினாரு அப்படின்ட்டு சொன்னா, பொதுவா பெற்றோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும். ஆனா பெருந்தலைவர்னு ஏன் நம்ம காமராஜர் ஐயாவை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவர் பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா, பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வைடா, பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஒருபோதும் ஊனமாக்கி விடாதேன்னு ஒரு தலைவர் சொல்லியிருந்தாருன்னா அதான் அப்பச்சி பச்சை தமிழன். அதனாலதான் அவருடைய ஆட்சி காலத்தை பொற்கால ஆட்சி அப்படின்ட்டு சொன்னாங்க. தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி வந்தால் உயர்நிலை பள்ளின்னு அத்துணை பள்ளிக்கூடங்களை கட்டி அழகு பார்த்தவர். இன்றைக்கு மேடை இருக்கக்கூடிய எத்துணை பேச்சாளர்களும் தங்களுடைய பெயருக்கு பின்னால ஒரு டிகிரி போடுறோம். இப்போ என்னுடைய பெயர் அன்னபாரதி, ஐயா ரொம்ப அழகா அறிமுகப்படுத்தினாங்க. எம்எஸ்சி எம்ஃபில், பெயருக்கு பின்னாடி எம்எஸ்சி எம்ஃபில்னு ஒரு டிகிரி போட்டிருக்கோம். என்ன அர்த்தம், இந்த தேசத்தில் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டுமானால், இந்த தேசத்தில் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டுமானால் என்னுடைய 2 கைகளையும் ஏந்தி பிச்சை எடுக்க கூட தயங்க மாட்டேன் ஒரு தலைவர் சொல்லியிருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆண்ட போது இல்லை தலைக்கணம், மாண்ட போது இல்லை மடிக்கணம், அரசியலுக்கே ஒரு இலக்கணம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா. பெருமை மிகுந்த ஒரு மேடை. 5 வீட்டு சுவாமியை போய் நாங்கள் அழகா போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். இன்றைக்கு ஒரு அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பு, பேச்சாளர்களுக்கெல்லாம் பட்டிமன்ற தலைப்பு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஸோ 5 வீட்டு சுவாமிக்கு மூலவர்களாக இருக்கக்கூடிய பெரியசாமி, பெரிய பிராட்டி அம்மன், வயன பெருமாள், அனந்தம்மாள், ஆத்தி சுவாமி, திருப்புலி, ஆழ்வார், ஆஞ்சநேயர் குலதெய்வங்களையும் பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களோடு தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பு. பட்டிமன்ற தலைப்பு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, பைரவர் வந்துட்டார். எங்க பட்டிமன்றத்துக்கு முதல் ரசிகரே இப்படி பைரவர் வந்து முதலா வாலாட்டிட்டு நிற்கிறாரு பாருங்க. ஆனா அந்த இடத்துல நாயை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கவிதை தோணுது ரோகிணி. நாய் பெருசா மனிதர் பெருசா? நாய் தான் பெருசு. மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அறிவே இல்லையா ஐயா? இதுக்கு தான் உங்களை முன்னுக்கு வந்து உட்கார சொன்னா நானே சிக்கி இருக்கேன் போலயே. மனிதனுக்கு 6 அறிவு, நாய்க்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. 6 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். நிஜமாங்க. ஏன் தெரியுமா, 6 அறிவு படித்த மனிதன் குண்டு வைக்கிறான், 6 அறிவு படித்த மனிதன் குண்டு வைக்கிறான். ஆனா அது 5 அறிவு படித்த நாய் தான் கண்டுபிடிக்குது. அப்ப நாய் பெருசா மனுஷன் பெருசா? நானும் என் வீட்டுக்காரர் ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஒரு நல்ல 25 கிலோ நாய், 25 கிலோ ஓ அப்படின்னு மேல பாஞ்சிச்சுல, நான் பயந்து சாக்காயிட்டேன். நல்லா கேளு, இங்க இப்பதான் பக்கத்துலயே போராணி பேசுறது. நான் அடித்தொண்டையில இருந்து, நான் கிட்னியில இருந்து நான் பாயிண்ட் எடுத்து நான் ஆடியன்ஸ் முன்னாடி வர பேசிட்டு இருக்கேன். அப்பதான் சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்பதான் பக்கத்துல கேக்குது. நாய் வல்லுன்னு குலைச்சிருச்சிங்க. நான் தைரியமா போய்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கார் பயந்துட்டார். நான் சொன்னேன் வீட்டுக்கார பார்த்து, 7 வயசாகுது, இன்னும் அந்த நாய்க்கு போய் பயப்படுவீங்களா அப்படின்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை என்னையே திருப்பி பார்த்து சொன்னார், 7 வயசாகுதுன்னு எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியுமாடி அப்படின்ட்டார். என்னத்த சொல்ல, நாயின்னு நாய் ஜோக்கே நாங்க 15. ஒரு பையனை அப்படிதான் 5 அறிவு ஜீவராசிகளை எழுதுன்னு இந்த பையனை
சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் பாம்பு படம் வரைஞ்சிருக்கான், ஒருத்தன் சிங்கம் வரைஞ்சிருக்கான், ஒருத்தன் புளிய வரைஞ்சிருக்கான், ஒருத்தன் நாயை வரைஞ்சி அதுக்கு வாய் மட்டும் வரையாம விட்டுருந்தான். வாத்தியார் கேட்கிறாரு, டே எல்லாத்தையும் வரைஞ்ச நாய்க்கு மட்டும் ஏன்டா வாய் வரையாம விட்டுருக்க? அது வாயில்லா பிராணி சார், அது உண்மையிலே பாவம் சார் அப்படிங்கிறான். ஆனா உண்மையிலே இன்னைக்கு பெண்களை பார்த்தா பேசிடுவேன், பெரியவர்களை பார்த்தா பேசிடுவேன், ஆண்களை பார்த்தா கூட பேசிடுவேன். நான் பயப்படுற ஆள் யாரு தெரியுமா? விழா கமிட்டியாளர் அவர்களே, நான் பயப்படுற ஆள் யாரு தெரியுமா? இந்த முன்னாடி உட்காந்துருக்காள் அரட்டோசர், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வெறிக்க நம்மளை ஐஸ்கிரீமா பாப்கார்னாடா பானிபூரி, அவனை பார்த்தாதான் எனக்கெல்லாம் அப்படி கிட்டு 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 கிட்டுன்னு கால் நடுங்கும். இந்த பசங்க கிட்ட பேசுறது அந்த பாட்டி பாக்குது, கரெக்டா சொல்லிட்டா. அந்த அக்கா பாக்குது, பட்டிமன்ற தலைப்பா, நாங்கெல்லாம் இப்ப என்ன சாப்பிட்டோன்னே தெரியாம உட்காந்துருக்கோம், இதுல பட்டிமன்ற தலைப்பு இது வேற பத்தாதுக்கு விசிறு விசிறு விசிற வேற வேண்டியிருக்கு, அப்படிதானக்கா? ஆனா பரவாயில்ல, காத்து வரலன்னு கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிரிப்பு காத்து அப்படி கட்ட 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 கடன்னு வரப்போகுது உங்க மேல, அதனால கவலைவே படாதீங்க. இன்னைக்கு அழகான ஒரு பட்டிமன்றம். என்ன தலைப்பு அப்படின்னா, மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்த வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா, இதான் பட்டிமன்ற தலைப்பு. நம்ம மட்டும் தான் அனாதே கை தட்டுறோம், கீழே ஒரு பக்கியும் கை தட்டல கொடுக்கல. தட்டுறீங்களா? அப்பா, ஏன்னா நீங்க தட்டினாதான் பேமெண்ட் அங்கிருந்து நான் வாங்க முடியும். அவர் பார்க்குறாரு ஒவ்வொரு ஜோக்குக்கும் எத்தனை பேர் கை தட்டுறாங்க, இல்லாட்டி மொத்தமா புடுங்கிட்டு போயிடும். சரி, பின்னாடி இருக்கிறவங்க கேட்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கேட்கிறவங்க, அப்பா அந்த பச்சை சேலை பாட்டி வரைக்குமா கேட்குது? அந்த பாட்டி வரைக்கும் கேட்குது, ஆச்சரியமா தான் இருக்கு. அப்ப நம்ம பட்டிமன்ற வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்டே முதல்ல தீர்ப்பை கேட்டுடலான்னு இருக்கிறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி, நீங்க எல்லாம் முன்னாடியா? பட் கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு தடவை வச்சா 2 தடவையா? ஓ, எல்லாருக்குமே ஒரு தடவை தான் ஆகுமா? அவர் சொன்னோன்னு கேட்கும் போதே ஒரு சந்தோஷம், வா ஒரு 2 தடவை எனக்கு ஆப்ஷன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். வாய்ப்பே இல்லை. திருமணத்திற்கு பிறகு அணி நீங்க கொஞ்சம் ரொம்ப வீக்கு தான். அந்த ப்ளூ ஷர்ட்லாம் அப்படி டைட்டா கட்டியிருக்காரு, தப்பி தவறி கூட கையை தூக்கிடக்கூடாது. அவங்க பக்கத்துல இருந்து ஒய்ஃப் பிரிச்சு விடுறாங்க அந்த கையை. ஆனா ஒண்ணு சத்தியமா சொல்றேன், கரெக்டா நான் மட்டும் ஆண்கள் கைத்தல கொடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் மகன் மகிழ்ச்சியா இருக்கானா 2 விஷயம் தான். ஒண்ணு, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். வெறித்தனமான கைத்தடல் வந்துருச்சே, பரவாயில்லையே. ஆஹா, இன்னைக்கு பெருமையாக இருக்கிறது, நல்லா அழகாக ரசிக்கிறாங்க. ஒரு பக்தி பாடலை போட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஒரு பக்தி பாடலை வழங்குவதற்காக நம்மளுடைய லேட் கமர் சிவராஜன் வராங்க. ஒரு பெரிய உற்சாகமான கைத்தடல் கொடுத்தீங்கன்னா சிவராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. சிட்டையை எடுத்து விட்டார், புரட்டி விட்டார், மைக்கை எடுத்து விட்டார், பாட போகிறார். சுழியை போட்டு ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினார். மாறாத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும் தாள். துளி போட்டு செயலதுவும் தொடர்ந்து, இளையார் துளி போட்டு செயலதுவும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, இளையார் துளி போட்டு செயலதுவும் தொடர்ந்து. அழியாத பெருந்தெல்வம் அவனே, இல்லையானந்த கூட்டனின் மகனே, இல்லையானந்த கூட்டனின் மகனே, பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடர்ந்து. அழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான். அழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். இளையார் துளி போட்டு செயலதுவும் தொடர்ந்து. கேட்டதெல்லாம்
எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு நம்பிக்கை கொடுக்கும் அடுத்துயர் யாவும் முன்னின்று தடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் அடுத்துயர் யாவும் முன்னின்று தடுக்கும் அஞ்சேலை ஒரு மாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகக்கூடும் தொடர்ந்து பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம். இந்த பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நான் அந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கணபதி 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 அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதே போல நமக்கு பிடித்த கடவுள் முருகா முருகா முருகான்னு சொல்றோம். எத்துணை கடவுள் இருந்தாலும் ஏன் முருகப்பெருமானை மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இப்ப கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனடியாக விழா கமிட்டியாளிலிருந்து 10,000 ரூபாய் ரெடி கேஷ் நான் வாங்கி தரேன். அவங்க பார்க்குறாங்க 10,000 ரூபாய் வேற போதாடா, இதுக்குத்தான் வாங்க மேடைக்கு வாங்கன்னு சொன்னீங்களா? கவலைப்படாதீங்க, யாரும் சொல்ல மாட்டாங்கங்க, நம்பிங்க. யார் என்ன தெரியுமா பாட்டி உங்களுக்கு? ஏன் எத்தனை கடவுள் இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்றோம்? முருகா முருகா முருகான்னு சொல்லி பாருங்க. மூ என்ற எழுத்து தமிழ்ல மெல்லினத்தை குறிக்கும். ரூ என்ற எழுத்து இடையினத்தை குறிக்கும். க என்ற எழுத்து வல்லினத்தை குறிக்கும். பெயரிலேயே தமிழ் இலக்கணத்தை கொண்ட ஒரே கடவுள் முருகப்பெருமான். அதனால தான் முருகரை தமிழ் கடவுள்னு சொல்றோம். கணபதி கணபதின்னு சொல்றோம் பாத்தீங்களா? கணபதின்னு ஏன் சொல்றோம்? அந்த கணபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? க என்ற எழுத்து ஞானத்தை குறிக்கும். ந என்ற எழுத்து மோட்சத்தை குறிக்கும். பதி என்றால் தலைவன். ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் உண்டான தலைவன் கணபதி. அதனாலதான் கணபதின்னு சொல்றோம். அம்பாள் இருக்கிறாங்க, பிராட்டி அம்பாள். 5 சடையழகி, 1000 கண்ணழகி, இனிமை முகத்தழகி, ஈடில்லா பேரழகி, உடுக்கை கையழகி, ஊர் போற்றும் எழிலழகி, 8 கரத்தழகி, ஏறிட்டு பார்ப்பாலோ என் தாயே அப்படின்னு வணங்குவாங்க அம்பாளை. ஸோ உண்மையிலேயே அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த ஒவ்வொரு இந்து மதத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. ஆன்மீகத்துக்குள்ள ஒரு அறிவியல் இருக்குது. அதனால தான் கவியரசர் கண்ணதாசர் அர்த்தமுள்ள இந்து மதம்னே எழுதினார். எப்படி இயேசு காவியத்தை எழுதினாரோ அதே போல அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதினாரு. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய மிக்க முன்னோர்கள், நம்ம பெரியவர்கள், தாத்தா பாட்டிலாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஏன் இந்த மாதிரி திருவிழாவுக்கு கூட்டிட்டு வரணும்? நேரம் கிடைக்கல, டைம் கிடைக்கல. யாருலங்க இப்பெல்லாம் சொந்த ஊர்ல போய் கும்பிடுவா? வேகமா ஓடிட்டு இருக்கமா இல்லையா? ஏன் இந்த மாதிரி திருவிழாவுக்கு நம்ம கூட்டிட்டு வரணும்? யோசிச்சு பாருங்க. வெள்ளக்காரன் ஒரு காலத்துல நேரத்தை எப்படி கணக்கிட்டான் தெரியுமா? மணல் கடிகாரம்னு ஒன்று இருக்கும். இந்த மணல் கடிகாரம் நீங்க நிறைய தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. அதை வச்சு நேரத்தை கணக்கிடுவாங்க. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தமிழர்கள் எப்படி நேரத்தை கணக்கிட்டாங்க? சூரியனை வைத்தே நேரத்தை கணக்கிட்டார். சூரியன் உதிக்கும் போது காலையில 6, நட்டசாமத்துக்கு வரும்போது மதியம் 12, மீண்டும் அஸ்தமனமாகும் போது மீண்டும் மாலை 6. என்ன அர்த்தம்? வெள்ளையன் மண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிடும் பொழுதே, வெள்ளையன் மண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிடும் பொழுதே விண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிட்டவர்கள் தான் நம் முன்னோர்கள் அப்படின்ட்டு சொன்னா, இந்த திருவிழாவுக்கெல்லாம் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வாருங்க. இது நம்ம சொத்து, இது நம்ம சொகம், இது நம்ம சொந்த பந்தம், இது நம்ம மண்ணு, இது நம்ம குலசாமி அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தயவு செய்து காமிங்க. இந்த திருவிழாங்கிற வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்க, விழாதிருன்னு வரும். என்ன அர்த்தம்? நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் ஒரு காலமும் விழாதிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தமிழன் திருவிழானே பேர் வச்சான். அப்படிப்பட்ட திருவிழாவில் இன்றைக்கு அன்னபாரதியோட தலைமையில் ஒரு அழகான ஒரு பட்டிமன்றம், பக்கத்தில் ரோகிணி உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கு. பேசுறது நானு, இங்க தொண்டத்தனை போகுது. ஆனால் டீ யாருக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அதான் அது சாமி கொடுக்கணும்னு நினைச்சாதான் நம்ம கொடுக்கும். இப்போ பாருங்க, போய் கோயிலில் போய் உண்டியலில் போய் காசு போடுறீங்களா? எங்கள் கோவில்பட்டியில் ஒருத்தர் வெறும் 10 ரூபாங்க,
இந்த 10 ரூபாயை எல்லாரும் பார்க்கணுமா, அப்படி பகுமானமா அப்படி பந்தாவா எடுத்து உள்ள போட்டார். பந்தாவா பின்னாடி இருக்கிற ஒருத்தர் இவரை சொரிஞ்சு 500 ரூபா தாளை கொடுத்தார். மிரண்டுட்டான் 10 ரூபாக்காரன். ஆத்தாடி 10 ரூபாக்கே நம்ம இவ்வளவு பகுமானம் பண்ணோம், 500 ரூபா தாளை கொடுக்குறாரு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா வாங்கி உண்டியல்ல போட்டுட்டு வெளியில வந்த உடனே அந்த 10 ரூபாய் கொடுத்தவன் 500 ரூபா கொடுத்த கரண்ட சொன்னான், சார் யூ ஆர் கிரேட் சார், உண்டியல்ல போய் 500 ரூபா போடுறீங்க, யூ ஆர் கிரேட் அப்படின்னால. இப்ப 500 ரூபா கொடுத்த காரன் 10 ரூபா கொடுத்த கரண்ட சொன்னான், சார் அதை உண்டியல்லையா போட்டீங்க, உங்க பர்ஸ்ல இருந்து தெரியாதனமா கீழே விழுந்துச்சு, எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன், அதை போய் உண்டியல்ல போட்டீங்களாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நினைத்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னா அதுதான் நிறைவான ஒரு வாழ்க்கை. மகிழ்ச்சின்னு நினைச்சா அது கடவுள் நமக்கு கொடுக்கணும். இன்னும் 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 வாழ்க்கையில யாருக்கு தான் சந்தோஷம் இல்லை? இருக்கிறவனுக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இன்கமே பிரச்சனை. பத்தியா? இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப அந்த காலத்துல திருமணம் முடித்தவர்கள்லாம் கை தூக்க பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ பாட்டி, கை தூக்கிது உடனே உள்ளே ஐயா. உங்களுக்கு தாத்தாவை காமிச்சாங்களா இல்லையா? இதாயா உங்க கணவர் காமிச்சாங்களா? காமிச்சாங்களா? என்ன எங்க அம்மாவுக்குலாம் எங்க அப்பாவை காமிக்கவே இல்லை. ஆனா 2 புள்ள கல்யாணத்துக்கு அப்புறம்ங்க உடனே அங்க கை தட்டாதீங்க. அந்த காலத்துல எல்லாம் பாட்டி தாத்தாவை காமிச்சிருக்க மாட்டாங்க. தாத்தா பாட்டி உங்களுக்கு உங்க வீட்டுக்கார காமிச்சாங்களா? காமிச்சாங்களா? என்னங்க இது புதுசா இருக்கு. சரி ஓகே காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு காலத்துல கல்யாணத்துக்கும் இப்ப உள்ள கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? மேளம் கொட்டின பிறகு கல்யாணம் பண்ணா அது அந்த காலம், முடி கொட்டின பிறகு கல்யாணம் பண்ணா அதான் இந்த காலம். இப்ப பெண்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். இப்ப அந்த பச்சை சுடிதார், இந்த 3 கேங்கு, ஒரு ஊதா சுடிதார், 3 பச்சை ஒரு ஊதா. உங்ககிட்ட கேட்கிறேன், பாப்பா தங்கப்பிள்ள எந்திரிடா, சும்மா தைரியமா எந்திரிச்சு நின்னுங்க. நம்ம ஊரு ஒரு பெரிய கைதல கொடுத்தாலாம் சொன்ன உடனே எந்திரிச்சு நிக்கிறாங்க. உங்களுக்கு முடி ஹேர், தட் மீன்ஸ் ஹேர். சரி இது பூவோ, இந்த முடி எப்படிப்பட்ட முடி உங்களுக்கு இருக்கணும்? எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? கீழே வரைக்கும் இருக்கணும், லாங் ஹேரா இருக்கணும். ஓகே, வேற எப்படி இருக்கணும் முடி? சும்மா சொல்லுங்க. அடர்த்தியா இருக்கணும். வேற சுருள் சுருளா இருக்கணும். ஒரு பெரிய கைத்தல கொடுங்க பார்க்கலாம். சூப்பர்டா, உட்காரடா தங்கங்களா. பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க, அடுக்குவாங்க. எனக்கு முடி அடர்த்தியா இருக்கணும், எனக்கு முடி லாங்கா இருக்கணும், எனக்கு முடி கேர்லியா இருக்கணும், எனக்கு ப்ரௌனியா இருக்கணும், எனக்கு முடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஆனா ஆண்கள் கிட்ட அந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன், மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி சொல்லுவான், எனக்கு முடி கொட்டாம இருந்தா போதுங்க. பாத்தீங்களா? இதான் பரிதாபத்துக்குரிய ஆண்களின் நிலைமை அப்படின்னு சொன்னா, அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு காலத்துல கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். ஏங்க ஒரு கைத்தல கொடுத்தா அடுத்த பாயிண்ட் போயிருவேன். தேங்க்யூ ஸோ மச். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டில் தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். தையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கெட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. வட்ட கப்பல டீ குடிச்சு புத்துணர்ச்சியா வாழ்ந்தா அது அந்த காலம். அட்டை கப்பல டீ குடிச்சு புற்றுநோயோட வாழ்ந்தா அதுதான் இந்த காலம். சாமிய வணங்குனா அது அந்த காலம், சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம். ஒரு காலத்துல லீவ் விட்டா எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போனா அது அந்த காலம், லீவ் விட்ட உடனே ஊட்டிக்கு போனா அதுதான் இந்த காலம். பாத்தீங்களா? ஒரு காலத்துல வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு அது அந்த காலம், போனை வாங்கிப்பாரு நோண்டாம இருந்துப்பாரு அப்படின்னா அது இந்த காலம். கரெக்டா? ஆடி போய் ஆவணி வரட்டும் என் பிள்ளை டாப்பா வருவான் அப்படின்னா அது அந்த காலம். இந்த செல்போனை பிடிங்க அடுப்புல போடுங்க உங்க பையன் டாப்பா வருவான், அதுதான் இந்த காலம். கரெக்டா? இந்த செல்போன் படுத்துற பாடு உண்மையிலே நான் உங்ககிட்ட கேட்கறேங்க, இந்த செல்போன் வந்தோன்னா நாடு நாசமா போச்சுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? ஆனா உண்மையிலே குழந்தைகளே, ஒரு காலத்துல குழந்தைகள்லாம் வியர்க்க வியர்க்க விளையாண்டாங்க, இன்னைக்கு செல்போன்ல பேட்டரி இருக்க தண்டி விளையாடுறாங்க. ஒரு காலத்துல குழந்தைங்க இந்த மாதிரி மண்ணுல விளையாண்டாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு செல்லுல விளையாடுறாங்க, மண்ணா போறாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம், எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு டாக்டர்
நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மருத்துவர் ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு போயிருக்கிறார். நல்லா கேளுங்க. ஒரு மருத்துவர் டீ கடையில போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு போயிருக்கும் போது அந்த டீ கடைக்காரன் டாக்டரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நக்கலா ஒரு வார்த்தை சொன்னாராம். டாக்டர், ஒரு விதத்துல நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு. டாக்டர் மிரண்டுட்டான். டேய், நான் எம்பிபிஎஸ் படிச்சு கஷ்ட வருஷம் 5 வருஷம் படிச்சு என்ன ஒரு நீ நானும் ஒண்ணுங்க அப்படின்னு டாக்டர். அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா டீ கடைக்காரன்? கொஞ்சம் புது ஜோக்கு, கொஞ்சம் மைல்டா தான் வரும். என்னங்க டாக்டர் நீங்களும் ஒண்ணா அப்படின்னு டீ கடைக்காரன் சொன்ன உடனே, ஆமாங்க, ஏன்னா உங்களுக்கும் யார் யாருக்கு சுகர் இருக்குன்னு தெரியும், எனக்கும் யார் யாருக்கு சுகர் இருக்கு தெரியும். அப்படி புது ஜோக்கு எடுத்துருச்சு. பரவாயில்ல, 5 வீட்டு சுவாமி கோயிலை பத்தி நம்ம தைரியமா நம்ம புது புது ஜோக்க போடலாம் போல. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப என்னென்ன விஷய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஒரு அக்காவை அப்படிதான் புருஷன்கிட்ட போய் கேட்குது, ஏங்க ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் எங்கெங்க போடுவேன் அப்படின்னு. மேல் உலகத்துக்கு போனா நான் எங்க போவேன்? அந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் சொர்க்கத்துக்கு தாண்டி போவேன், சொர்க்கத்துல தான் அழகிகளா இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீலாம் நரகத்துக்கு தான் போவேன், நரகத்துல தான் பூரா குரங்குகளா இருக்குன்னு இருக்காரு. பதிலுக்கு இந்த அக்கா சொல்லுது, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எனக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கான் இருக்கு. எல்லாம் புது ஜோக்கு இன்னைக்கு எடுக்குது பத்தியா. ஒரு காலத்துல பெரியோர்கள்லாம் இருக்கிறீங்க, அப்படியே பாட்டி வந்து அழகா ஒரு புடவை உடுத்தி நடந்து வந்தா அந்த காலத்துல என்ன பாட்டு போட்டாங்க? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, முத்தாக அரும்பெடுத்து முழு நீரை சரந்தெடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் அச்சாரம் போட்டானா, வித்தார கள்ளி கழுத்தில் அச்சாரம் போட்டானா. இதெல்லாம் அப்போ. ஆனா ஒரு பழைய பாட்டுக்கும் எந்திரிச்சு நின்று ஒரு மனுஷன் கைத்தடல கொடுக்குறாருன்னா உங்களை நான் தலை வணங்குகிறேன்ப்பா. ஏன்னா இன்றைக்கெல்லாம் காதல் அப்படிங்கிறது அது ஒரு மோதல்ல போய் முடியுது. ஒரு பையன் சொன்னா என்ன தெரியுமா? ஒரு பிள்ளைய பார்த்த உடனே பாட்டு பிடிச்சான், எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ, சத்துன்னு போய் அவனை அடிச்சேன். உனக்கென ஏற்கனவே பிறந்தா உனக்கு அக்கா முறை வேணும்டா, என்னடா நீ பாட்டு போட்டிருக்க. இன்னொருத்த வந்து சொன்னான், அக்கா நான் 5வது படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்க்கா. சூப்பர்டா, இப்ப அந்த பொண்ணு என்னடா பண்ணுது? இப்ப அவ பொண்ணு 5வது படிக்குதுக்கான்னா. அதே இன்னைக்கு காதல் எப்படி இருக்கு? ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு நடந்தது. ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபாய் நோட்டை பார்த்தா 100 ரூபாய் நோட்டை பார்த்தா காதல் வரும் காலம்டா, ஊரு பூரா சுத்தி போட்டு பார்த்ததெல்லாம் கேளடா, கண்ணால பார்த்து பார்த்து வந்த காதல் 100டா, தனித்துவமான காதல் நம் காதல் தானடா சகோதரா சகோதரா சகோதரா. பேட் ராஜுக்கு ஒரு பெரிய கைத்தறல கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல இந்த பாட்டே இல்லை, ஆனாலும் பளிச்சுன்னு எடுத்தாரா இல்லையா? அதான் எங்களுடைய இசைக்கலைஞருடைய வலிமை அப்படிங்கிறது. அழகாக ரசிக்கிறீங்க. நான் அந்த இடத்துல கேட்கிறேன், உண்மையாக காதல் செய்பவர்கள் ஆண்களா பெண்களா? காதலில் உண்மையாக இருப்போம். நீங்க மட்டும்தான் உங்க அணிக்கு சொத்து சொத்துன்னு கைத்தல கொடுக்கணும், அங்க பூரா வீக்காய போய் கிடக்குறீங்க. காதலில் உண்மையாக இருப்பவர்கள் ஆண்கள் அப்படின்னா ஒரு கைத்தல கொடுக்க பார்க்கலாம். ஐயோயோ செட்டு சேர்ந்துட்டாங்க ஐயா. ஆனா இந்த இடத்துல பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது. அதுவும் ரோஸ் கலர் புடவை கட்டின பொம்பளை புள்ள பொய்யே பேசாது. காதலில் உண்மையாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? பெண்களை விட சத்தியமா என்னுடைய ஆண் குல தங்கங்கள் தாங்க. எப்படின்னு பஞ்ச் சொல்லட்டுமா? நல்லா கேட்டுக்கோங்க. வெயிட்டா இருக்கிற பசங்களை பார்த்து லவ் பண்ணா அது பொண்ணுங்க, வெயிட்டா இருக்கிற பசங்களை பார்த்து லவ் பண்ணா அது பொண்ணுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி லவ் பண்றாங்க, அதுதாங்க என்னுடைய பசங்க. தண்ணி அடிச்சா வீக் ஆகும் பாடி, தண்ணி அடிச்சா வீக் ஆகும் பாடி, பொண்ணுங்க சிரிச்சா ஸ்ட்ராங்கா வளரும் தாடி. நண்பர்கள்லாம் எப்போதுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அவங்க பிரிஞ்சா அதுக்கு காரணம் பொண்ணுன்னு ஒரு கவிதை எழுதுனானே.
சரி, ஆண்கள் நிறைய பேர் தாடி வைக்கிறீங்கல்ல, நம்ம விழா கமிட்டியாளர் கூட தாடி வச்சிருக்காங்க. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்கூஸ் மீ, ப்ளூ ஷர்ட், செக்குடு ஷர்ட், பிங்க் ஷர்ட், பிரவுன் ஷர்ட், சொல்லுங்க ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? சேவ் பண்ண காசு இல்ல. இது ஒரு பாயிண்ட்னு நாகர்கோயில இருந்து வந்துட்டீங்க பாருங்க. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? பச்சை சட்டை. அவர் நான் ஏங்க தாடி வைக்கிறேன், கோயிலுக்கு விரதம். ஏன் ஆண்கள் ப்ளூ ஷர்ட் ஸ்டைலு, வாவ் சூப்பர், மிரட்டல். ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? ஆடியோ லவ் ஃபெயிலியர். ஆகா 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 ஆகா. ஆனா அப்ப உண்மையை சொல்லட்டுமா, ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க தெரியுமா? சொன்ன உடனே அங்க கைத்தட்டல் பறக்க போது பாருங்க. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? இந்த பாயிண்ட் சொன்ன உடனே அவங்க படுத்து கிடக்கவங்க பூரா எந்திரிச்சு உட்கார போறாங்க. அந்த காலெல்லாம் தூக்குறாரு. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில். என்ன அந்த அண்ணன் தாடியை சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு? எங்க கிடைச்சிருந்தா உங்களுக்கு கிடைக்குங்க, இருங்க முழுசா கேளுங்க. அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலைதான் என் தாடி. அப்பா கைத்தட்டல் வருது அப்படின்னா எல்லாரும் பச்சக்கு பச்சக்கு 4-5 முத்தங்களை வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மகிழ்ச்சிங்கிறது இந்த முத்தங்கள்லாம் எப்போ கிடைக்கும்? திருமணத்திற்கு முன்பா, திருமணத்திற்கு பின்பா? திருமணத்திற்கு பின்பு மனைவிங்கிற ஒரு உறவு வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு முத்தத்தால் அழகான ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான்லாம் முத்தம். ஆனா இப்படிதான் ஒரு அக்கா கேட்டுது புருஷனை பார்த்து, ஏங்க எனக்காண்டி ஒரு கவிதை சொல்லுங்களேன். உடனே அவர் எடுத்து விட்டுருக்காரு. சரியான கண்ணதாசனுக்கே டஃப் கொடுப்பாரு போல. என்ன கவிதை எழுதினாரு சொன்னாரு தெரியுமா அந்த அக்காவை பார்த்து? என்னை பார்த்து ஒரு கவிதை சொல் என்றால் என்னவள், நான் அவளின் பெயரை சொன்னேன், அவள் முகத்தில் வெட்கம் வந்தது. மீண்டும் ஒரு கவிதை சொல் என்றால் நான் அவளின் தங்கையின் பெயரை சொன்னேன், என் முகத்தில் ரத்தம் வந்தது. அதியா நான் சிரிக்கும் போதெல்லாம் லைட்டா என்னுடைய கன்னத்துல குழி விழுங்க. எல்லாருமே பட்டிமன்ற ஃபீல் எல்லாருமே கேட்பாங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குலாம் டென்ஷனே வராதா? நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது தற்பெருமே நினைக்காதீங்க, ஒரு புன்னகை அரசின்னு பட்டிமன்றத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா சிரிக்கும் போது லைட்டா கன்னத்துல குழி விழுமா? என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா அந்த கண்ணக்குழியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. ரோஸ் சேலக்கா நல்லா கேளுங்க, இதுக்கு உங்க குடும்பமே பரவாயில்லம்பிங்க. இந்த கண்ணக்குழியை பார்த்தா என்ன தோணுதுன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை என்னை திரும்பி சொன்னார், அவசரப்பட்டு படுகொலியில் விழுந்துட்டோன்னு தோணுதுங்கிறார். பத்தியா? ஆனாலும் நாங்க விடுறோமா? நாங்க எவ்வளவு ஜாலியா, ஏ மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு, ஏ வாடி கூலிங் வாட்டர் மெலனு, நைட்டானா கனவுல வாரதியே, நைட்டானா யோசிக்கிற ஒன்ன பத்தியே, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆளலடி, நீனிக்கு நீதாய நெஞ்ச குலுக்கி சிறுங்கி, வடிய முட்டை கலக்கி அழகி, போவாதே என்ன முழுங்கி சிறுங்கி, வடிய என்ன முழுங்கி. அந்த லல்லாலா அடுத்த பட்டிமன்றத்தில் கண்டினியூ பண்ணி நான் பாடிட்டு இருக்க பக்கத்துல லல்லா அல்லா. பத்தியா? அரே எதுக்கு இந்த பாட்டை எடுத்து விட்டேன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அந்த குட்டீஸ்லாம். ஏன்னா அந்த சித்தாடை கட்டிக்கிட்டோன்னு அவன் அப்படி மூஞ்சி சுருங்கி போச்சு. இது பட்டிமன்றம் ஜெல்லாவது போலன்ட்டா டக்குன்னு மஞ்சள் போலன்னு உருவி விட்டோம் பாருங்க. படக்குன்னு அந்த மஞ்சள் டீசர் சிரிச்சிட்டான். முட்டை கலக்கி பாட்டு, முட்டை கலக்கி பாட்டு நல்லா இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். தாடி முட்டை கலக்கிக்கு செட்டியாபத்துல இவ்வளவு ரசிகர்களா? இதை விட்டா நான் முட்டை கலக்கிய முன்னாடியே நான் கலக்கிய போட்டிருப்பேன். ஆனா ரொம்ப அழகான ஒரு விஷயம். வாழ்க்கை அப்படிங்கிறது 10 பால்யம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நாய்குணம், 50 ஆசை, 60 முதுமை, 70 தூக்கம், 80 நடுக்கம், 90 வீக்கம், 100 அடக்கம்ங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இந்த நிமிடம் அந்த கடவுள் நமக்கு கொடுத்தது என்று வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்காம, கடவுள் கெட்டதை கொடுக்கலன்னு நினைச்சு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த சாமியை போய் கும்பிட்டாலும் நான் முதல்ல போய் எனக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக்கை கொடு, எனக்கு அந்த காரை கொடு, எனக்கு அந்த 10 பவுன் செயின் கொடு அப்படி கும்பிடக்கூடாது. என்னை படைத்த இறைவனுக்கு, என்னை காத்த இறைவனுக்கு நன்றி நன்றி நன்றி. வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார்ல, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொன்னா, அந்த நன்றியை சொல்ல 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 வாழ்க்கை இனிதாகும். அதுதான்
அழகான இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு, மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா. திருமணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால இணைஞ்சாதாங்க அது திருமணம். அப்படி அன்பால இணையுதுன்னு ஒருத்தங்க பேசுறாங்க, இணையலன்னு ஒரு பேச்சாளர்கள் பேசுறாங்க. பேச்சாளர் பெருமக்களை அறிமுகப்படுத்திட்டு என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்யலான் இருக்கிறேன். திருமணம் என்பது குலம் கேட்டு, குடும்பம் அறிந்து, ஜாதகம் எடுத்து, பொருத்தம் பார்த்து, நல்லதொரு நாள் பார்த்து, உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து, 10 நாள் முன் வந்து பங்காளிகள் பந்தலிட்டு, 3 நாள் முன் வந்து முகூர்த்த காலிட்டு, 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் இணைந்து ஒரு மனமாவதுதான் திருமணம் அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி அப்படின்னு பேச வந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே அன்பு சகோதரர், நல்ல அருமையா பேசுவாங்க, நல்ல நகைச்சுவை. ஆஷிகா பாரதி ஜீ தமிழ் சூப்பர் மாம்ல குஷ்பு மாம் ஜட்ஜா இருந்தாங்க. ஸோ நானும் என்னுடைய மகளும் அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஆஷிகா பாரதி அவர்கள் இப்பொழுது ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி நன்றி நன்றி. வணக்கம், என் பேர் ஆஷிகா பாரதி. நான் இப்போ வந்து ஒரு பாட்டு பாட போகிறேன். அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும், பார்க்கத்தான ஆளு கொஞ்சம் கருப்பாக இருப்பாரு, பிச்சி பூவை போல தானே எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசம் முடிக்கீரும். வள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினாரு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? 1330 திருக்குறள் எழுதின வள்ளுவர் பெருசல்ல. 1330 திருக்குறள் எழுத தண்டியும் வாசுகி என்ற மனைவி பொறுமை காத்திருந்தார்களா, அந்த வள்ளுவருடைய மனைவி வாசுகிக்கு ஒரு பெரிய கைத்தலை கொடுங்க. அரிச்சந்திரன் பொய்யே பேசாம இருந்தாருன்னு சொல்றோம், ஆனா அரிச்சந்திரன் பொய்யே பேசாம இருந்ததுக்கு என்ன காரணம்? இந்த மைனா படத்துல வர்ற மாதிரி எப்ப வர்றீங்க எப்ப வர்றீங்க அப்படின்னு கேட்காத அரிச்சந்திரனுடைய மனைவி தான் காரணம். அந்த மனைவிக்கு ஒரு பெரிய கைத்தலை கொடுங்க. ஆசை எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போனவர் யாரு? புத்தர். புத்தர் ஆசையை திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு புத்தரை மிகப்பெரிய நம்ம சூப்பர் அப்படிங்கிறோம். ஆனா புத்தர் ஆசையை திறந்து காட்டுக்கு போனாலும் புத்தருடைய மனைவி தன்னுடைய மகனை அழகாக வளர்த்து எடுத்த யசோதராவுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தட்டல்கள் பாராட்டுகளை கொடுங்க. பார்த்தீங்களா? ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்களுடைய திறமைகள் வெளியில தெரியாமலே இருக்குது. ஆனால் ஐயா ரொம்ப அழகாக அந்த நாடகத்தை சொன்னோன்னே எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு கொஞ்சிக்கு ஐயாவுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா புகழ் பாடும் ஒரு பாடலை வழங்கிவிட்டு உடனடியாக பட்டிமன்றமாக ஆரம்பமாகிறது. நான் பேச்சாளர் பெருமக்களை நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பே என்று பேசுவதற்காக நகைச்சுவை புயல், நகைச்சுவை சூறாவளி, சின்ன குழந்தைகள்லாம் அப்படி பெரிய குழந்தைகள் வரை அத்துணை பேரையும் தன்னுடைய நகைச்சுவையால் கட்டி போட்டிருக்கக்கூடிய சிவராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடிய யார் பண்ணா, சூரியன் எஃப்எம்ல மட்டுமே அந்த குரலை கேட்டிருப்பீங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். இது 93.5 FM சூரியன் எஃப்எம்னு அந்த காந்த குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சூரியன் எஃப்எம் புகழ் ஜபாஸ்டின் சார் வந்திருக்காங்க. ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவங்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு அப்படின்னு சொன்னா இல்லைங்க. என்னங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி? திருமணம் பண்ணி பாருங்க. கல்யாணம், குழந்தை, பேர குழந்தை, பேத்தி, மாமியார், மாமனார், இப்படி உறவுகளுக்கு அப்புறம் தான் நிறைவான மகிழ்ச்சிங்கிறது இருக்கிறது என்று பேசுவதற்காக சாத்தூரில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ரோஹிணியை பத்தி நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ட்டு சொன்னா, ரோஹிணியை பேசுனதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அத்துணை திருமணமான ஆண்களும் நீங்க நினைப்பீங்க, நல்ல வேளை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா, இன்னைக்கே போய் அந்த தாய் காலில் விழுந்து கதறணுடா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவு அதிரடி சரவெடி பேச்சுக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய ரோஹிணி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கைத்தட்டல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சுமா? என்ன உன்னை எலெக்ஷன் அடுத்துன்னு ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பாத்தியா? ஒரு ஆசை தானேங்க. இங்க நடுவரை இங்க ஓரமா கிடக்குறேன். இது வந்து பண்ணுக்கு இப்படி ஹாய் ஹாய். ஆனா நான் உண்மையிலே சொல்றேங்க, இந்த தேர்தல் இப்ப முடிஞ்சிச்சு.
அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனாலும் தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கரெக்டுன்னா கைத்தட்டல் கொடுங்க, உணர்ந்தவர்கள் கைத்தட்டல் கொடுங்க. ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு 5 வருஷம் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அது தேர்தல். ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஆயுசுக்கும் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அதுதான் கல்யாணம். பார்த்தீங்களா? ஒருத்தட்ட சொன்னேன், ஆசையே துன்பத்துக்கு காரணம் நீங்க எப்படி உணர்ந்தீங்க? நான் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயா உணர்ந்தேன் அப்படின்னாரு. அதனால பொண்டாட்டி பிரச்சனைன்னு ஒரு பக்கம் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் இந்த குடும்பமா இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும்ல. அதே மாதிரி திருமணத்திற்கு பின்புதான் நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு பேசுறது யார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பயணம் பண்ணி வந்து அந்த பயணத்துக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அரியலூரை சேர்ந்த ராஜ் தொலைக்காட்சி, வசந்த் தொலைக்காட்சியில எல்லாம் நீங்க சமீபத்துல அவங்கள பார்த்துருப்பீங்க. இளம் தலைமுறை நிறைய பேர்லாம் நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு தலைமுறைகளுக்கு மத்திய தமிழை கொண்டு வந்து இந்த மேடையில் அழகாக சேர்ப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அழகான இளம் தலைமுறை பேச்சாளர் அரியலூரை சேர்ந்த பவித்ரா அவர்களுக்கு ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதே போல பேட் இசைக்கலைஞர் ராஜு அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதே போல என்னை கரம் பிடித்த காதல என்னுடைய கணவர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சத்தியமா இந்த பேச்சாளருடைய புருஷன்மார் நிலமெல்லாம் எவ்வளவு பாவம் தெரியுமா? இருங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எங்க சிரிப்பு வருது. ஓ, தாத்தாவே சிரிச்சுட்டாங்களா? அப்ப எனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். ஏன்னா நீங்களாம் வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த ஜோக்கை கேட்பீங்க. ஆனா மனுஷன் தினம் அந்த ஜோக்கை கேட்டு ஒரு நாள் நைட்டு நிம்மதியா தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் தூங்குவார். பட்டார்னு ஒரு மிதி, அதற்குள்ள உறங்கி விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோக்கையும் சொல்லி சொல்லி சொல்லி, அதாவது இந்த நகைச்சுவைங்கிறது ஒரு குழந்தை மாதிரிம்பாங்க. அந்த குழந்தை வந்து அழகா அந்த குழந்தையோடு பேசி பழகணும். இந்த மேடையில இவ்வளவு ஜோக்கு சொல்றோம், இவ்வளவு நகைச்சுவை பேசுறோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையோடு பழகி பேசி, அதற்கெல்லாம் காரணம் எங்க வீட்டுக்காரர் தான். இந்த ஜோக்கு சிரிக்கிறாரா, இந்த ஜோக்குக்கு முறைக்கிறாரா, அதை கட்டு. இவங்க மட்டும் இல்லை, பக்கத்து வீடு, எய்த்த வீடு, எல்லாத்துட்டையும் இந்த ஜோக்கை சொல்லி சிரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையை மேடை ஏற்றி அழகு பார்க்குறோம். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பேச்சாளர் பெருமக்களை அறிமுகப்படுத்திட்டேன்.